வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். சரவணன் தான் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சரவணன் இப்போ வீட்டுக்கு வராரு. சரவணனுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. செந்தில் அந்த ஆரத்தியை தட்டி விட்டுறாரு. செந்தில் சிவகாமிட்ட சொல்றாரு, உங்க மனசை தொட்டு சொல்லுங்கம்மா, ஒரு தடவையாவது தேர்தலில் நான் ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களால பதில் சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. நாங்க இனிமே இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. சரவணன் சொல்றாரு, அதான் அம்மா அப்பா இவ்வளவு சொல்றாங்கல்ல, உள்ள போடா அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஜெயிச்சிட்டீங்க மாமா, தோத்து போன வலியும் வேதனையும் எங்களுக்கு தானே இருக்கும் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. செந்தில் சொல்றாரு, இனிமேல் நாங்க இந்த வீட்டுல இருந்தோம்னா நான் தோத்து போனதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க. ஆனா செந்தில் கேட்காம அர்ச்சனாவை கூப்பிட்டு வெளியில வந்துடுறாரு. கடைசியில இப்படி நீ நடுத்தருவுல விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு அர்ச்சனா புலம்பிட்டே வராங்க. கடைசியில அந்த நாடகத்துல வர கண்ணம்மா மாதிரி என்னையும் நடக்க விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. அவளாவது வயிற்றுல குழந்தையோட நடந்தா, நான் கையில பிள்ளைய வச்சு நடந்துட்டு இருக்கிறேன், அதுவும் புருஷனோட அப்படின்னு சொல்றாங்க. பஸ் ஸ்டாண்டே வரப்போதுங்க, நம்ம எங்க தாங்க போக போறோம் சொல்லுங்க அப்படின்னு அர்ச்சனா கேக்குறாங்க. வாயை மூடிட்டு வா, எனக்கே எங்க போறதுனே தெரியல அப்படின்னு செந்தில் சொல்றாரு. என்னது எங்க போறோம்னே தெரியாதா? கண்டிப்பா நான் கண்ணம்மா மாதிரி ரோடோட தெரிய போறேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. அப்ப அங்க ஒரு ஆட்டோல செந்திலோட அம்மாவும் அப்பாவும் வந்து இறங்குறாங்க. சரவணன் அப்பா சொல்றாரு செந்தில்கிட்ட, எங்களால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுடா, எங்களையும் உன் கூட கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்றாரு. அர்ச்சனா சொல்றாங்க, இந்த மனுஷனே எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சிவகாமி சொல்றாங்க, எங்களுக்கு நீ வேற சரவணன் வேற கிடையாதுடா, ரெண்டு பேருமே எங்களோட கண்ணு மாதிரி தாண்டா அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் அப்பா செந்தில்கிட்ட சொல்றாரு, உன்னை சரவணன் எப்போதுமே எதிரியா பார்த்ததே இல்லடா, நீ வீட்டை விட்டு வெளியில வந்ததும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்டா அப்படின்னு சொல்றாரு. இப்ப கூட நீங்க செந்தில் கூட போங்க, அவன் தனியா கஷ்டப்படக்கூடாது, அவனை போய் பாத்துக்கோங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சதே சரவணன் தாண்டா அப்படின்னு சொல்றாரு. உண்மையா சரவணன் தான் அனுப்பி வச்சானா அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. சரவணனுமே இப்ப அங்க வந்துடுறாரு. சொன்னா கேளு செந்தில், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. சரவணன் சொல்றாரு, நமக்கு இடையில தேர்தல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடா, பழச எதையும் மறந்துடாத, நான் அதே பழைய சரவணன் தான், நீயும் பழைய செந்திலா எனக்கு வேணும்டா, வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாரு. சிவகாமி சரவணன்ட்ட சொல்றாங்க, சந்தியாட்ட பேசணும் போல இருக்குடா, வீடியோ கால் பண்ணுடா அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாவுக்கு இப்போ சரவணன் கால் பண்றாரு. என்னங்க இந்த நேரத்துல வீடியோ கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். சந்தியா சிவகாமிட்ட பேசுறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. செந்தில் சமாதானம் ஆயிட்டாரா, அவரை அப்படியே விட்டுறாதீங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் பேசுறாங்க சந்தியா. திடீர்னு துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. அங்க வந்த தீவிரவாதிகள் சந்தியாவோட கையிலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. சந்தியாவோட மொபைல் போனுமே இப்ப கீழே விழுந்துருது. என்ன சத்தம் அப்படின்னு தெரியாம சரவணன் ஃபேமிலி எல்லாருமே பதறி போயிடுறாங்க. அங்க இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசர்ஸ்க்கு நடுவுல இப்போ துப்பாக்கி சூடு நடக்குது. தீவிரவாதிகள் இப்போ அங்கிருந்து போயிடுறாங்க. கௌரி மேடம் சந்தியாட்ட சொல்றாங்க, கவலைப்படாத சந்தியா, சின்ன காயம் தான், நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாவை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சிவகாமி சொல்றாங்க, கண்டிப்பா சந்தியாவுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்குதான் இந்த போலீஸ் வேலைலாம் நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. இப்பெல்லாம் அதை பத்தி பேசுற நேரமா, சந்தியாவுக்கு என்னாச்சுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு சரவணன் அப்பா. இங்க இருந்து எப்படி பார்க்க முடியும், நமக்கு என்ன ஞான கண்ணா இருக்கு அப்படின்னு சிவகாமி கோபப்படுறாங்க. நீங்க யாரு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, நான் சென்னை கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சிவகாமி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.